அண்மை செய்தி டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிகழ்வை குறிப்பிட்டு திமுக அரசுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்டிருக்கும் பதிவில், தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வானது ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடிகளால் ஒத்திவைக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை என்றும், அதுவும் பல இடங்களில் தேர்வர்கள் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதே தெரியாமல் தேர்வு எழுதியுள்ளனர் என்ற பேரதிர்ச்சியான செய்திகளும் வருகின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டெக்னிக்கல் ஃபால்ட் என ஒற்றை வரியில் தப்பிக்க முயல்கின்ற திமுக ஆட்சியாளர்கள், குரூப் 2 என்பது எவ்வளவு முக்கியமான தேர்வு, அந்த ஃபால்ட்டிற்கு பின்னால் தேர்வு எழுத இளைஞர்களின் பல ஆண்டு கால உழைப்பும் நம்பிக்கையும் சிதைந்துள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக பேசிய முதல்வர் அவர்களே, ஒரு தேர்வை கூட உருப்படியாக நடத்த வக்கில்லாத கையாலாகாத அரசுதான் உங்கள் திமுக அரசு என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். ஏற்கனவே 5.5 லட்சம் வேலைகளை தரப்போகிறோம் என 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் காற்றில் பறந்து கொண்டு இருக்கின்ற தேர்வுகளை கூட ஒழுங்காக நடத்த முடியாமல் திமுக அரசு இருப்பதாக குறிப்பிட்டு திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு குளறுபடிகளை அதிகாரிகள் மீது மட்டும் சுமத்தி அவர்கள் மீது மட்டும் கண் துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல், இந்த தவறுகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க முறையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க திமுக அரசை வலியுறுத்துவதாகவும், தேர்வர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு முயற்சிகளை தொடருங்கள், 2026 அமைய உள்ள அதிமுக அரசானது இளைஞர்களின் கனவுகளை ஈடேற்றும் அரசாக இருக்கும் என்றும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்.